சரி, இப்போ ஒரு விஷயம் சார், இந்த நீங்க சொல்லும்போதே ஒரு விஷயம் தெரிஞ்சது. பெரியவங்கலாம் சொல்லுவாங்க. எதிரிய ரொம்ப தூரத்துல தள்ளி வச்சுக்கிறத விட, தன் கூடவே வச்சுக்கிறது, தன் கண்ணு முன்னாடியே வச்சுக்கிறது வந்துட்டு ரொம்ப சாமர்த்தியத்தனம் அப்படின்னு முருகன் அப்பவே அப்பவே பண்ணியிருக்காரு. அப்பவே பண்ணியிருக்கிறாரு ஏன்னா அந்த அவங்களுடைய விஷயத்த. அடுத்த மூவ்மெண்ட்ட நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இந்த தைப்பூசம், இந்த தைப்பூசத்திற்கு ஏன் இவ்வளவு சிறப்பு? ஏன் இந்த தைப்பூசத்துல அவர அழிச்சாரு? அது 1. 2வது வள்ளலார் இந்த தைப்பூச தினத்தன்று ஜோதியா மாறி ஒளியாகவே கலந்துட்டார். அவரு ஜோதியா மாறணும்னு முடிவு பண்ணாரு. அப்ப என்னைக்கு வேணாலும் அவர் ஜோதியா மாறியிருக்கலாம். அவரு முன்னாடியே அனவுன்ஸ் பண்றாரு. நான் தைப்பூசத்தன்னைக்கு ஜோதி ஆவேன். அதுவும் எப்படி ஆகும்னா, எல்லார்கிட்டயும் சொல்றாரு. நான் அந்த அறைக்குள்ள போய் என்ன பூட்டிக்குவேன். பூட்டுனதுக்கு பிறகு நான் ஜோதியா மாறிட்டேன்னா, வெளிய இருக்கக்கூடிய இந்த விளக்கு தூண்ல வி ஜோதி எரியும். அப்படி எரிஞ்சதுன்னா நான் ஜோதியா மாறிட்டேன்னு அர்த்தம். அப்படின்னு சொல்றாரு. இது ஏன் இவங்க 2 பேரும் இந்த பூசம் நட்சத்திரத்த தேர்வு பண்ணாங்க அப்படின்னா, சார் பூசம் அவ்வளோ பவரா? எஸ். இது சனி பகவானுடைய நட்சத்திரம். இதனுடைய அதி தேவதை குரு பகவான். இதெல்லாம் எங்க நடக்குது? இந்த பௌர்ணமி அப்படின்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா? இந்த இதெல்லாம் எங்க நடக்குதுன்னா, கடக ராசிக்குள்ள நடக்குது. சந்திரன் வந்து ஆட்சியில இருக்கிறார். பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னா, முழு நிலவு, முழு ஒளியும் கிடைக்குது. அதுல சந்திரன் ஆட்சியில வேற இருக்கிறார். இப்ப எக்ஸ்ட்ரா இந்த ராசி மண்டலத்துக்கு அதிதேவையான குரு பகவான் இங்க உச்சமும் பெறுகிறார். இந்த நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். உங்களுக்கு அடுத்த ஜென்மம் இருக்குதா இல்லையா அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஆள் சனி பகவான். அப்போ உங்களுக்கு அடுத்த ஜென்மங்கிறது ஒண்ணு இல்ல அப்படின்னா, நீங்க பூசம் நட்சத்திரத்துல மரணம் ஏற்பட்டுச்சுன்னா, அவருக்கு அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல.